வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறது. அதாவது முழுமையான வழிகாட்டுதல் கிடையாது. பைக்கை பொறுத்த வரைக்கும் அது தனிநபர் பயன்படுத்துவதற்கான வாகனம், அது வாடகைக்கு விடப்படுகின்ற வாகனமாக அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே நம்மை பொறுத்தவரை, தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அது பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். காவல்துறை அங்கங்கே அதனை நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஒரு டாக்ஸி இருக்குன்னா எல்லோ போர்டு இருக்குது, பிளாக் போர்டு இருக்குது. நீங்கள் அந்த வாகனம் வாடகைக்கு விடுவதற்கான டாக்ஸியில் தான் நம்ம ஓட்டலாம். அதே போல் தான் பைக் என்பது இதுவரை வாடகைக்கு விடுவதற்கு இதுவரை எந்த விதியும் நிர்ணயிக்கப்படவில்லை. அது தனிநபருக்கானது. எனவே அதை வாடகைக்கு விடுவது என்பது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நாம் அதை ஏற்படும். கோவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பைக் டாக்ஸி முறையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், மேலும் 2000 புதிய பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ராபிடோ பைக் டாக்ஸியில் சென்ற பெண்ணிடம் குடிபோதையில் இருந்த ஓட்டுநர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் பைக்கிலிருந்து குதித்து அந்த பெண் தப்பியுள்ளார். இரவு 11 மணியளவில் ராபிடோ ஆப் மூலம் பைக் டாக்ஸி பதிவு செய்த பெண் பைக்கில் பயணம் மேற்கொண்டார். குடிபோதையில் பைக்கில் வந்த ஓட்டுநர் பெண்ணிடமிருந்து செல்போனை பெற்றுக்கொண்டு தவறான பாதையில் சென்றுள்ளார். 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற பைக் ஓட்டுநரிடம் இறக்கிவிடும்படி பெண் போராடிய நிலையில் ஓட்டுநர் பாலியல் சீண்டலில் பெங்களூருவில் மதுபோதையில் இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் வாடகை வாகன ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் 22 வயதான இளம்பெண் ஒருவர் தனது தோழி வீட்டிற்கு செல்ல வாடகை இருசக்கர வாகனத்தை புக் செய்து பயணித்துள்ளார். அப்பெண் மதுபோதையில் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் அவர் சொன்ன இடத்தில் இறக்கிவிடாமல் தனது காதலியுடன் தங்கியிருந்த இடத்திற்கு வாகன ஓட்டுநர் சகாபுதீன் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு தனது அறையில் நண்பருடன் அப்பெண்ணை அவன் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் விசாரித்த போலீசார் சகாபுதீன், அவரது நண்பர், அவர்களுக்கு உடன் இப்படி பிறந்த நாளே தாங்கள் ஆசையாய் வளர்த்த பிள்ளையின் இறந்த நாளான சோகத்தில் தாயும் உறவினர்களும் அழுது புரளும் காட்சிகள் அரங்கேறியது மூளை முடுக்கெல்லாம் பைக் டாக்ஸிகள் முளைத்திருக்கும் சென்னையில்தான். சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரம் 2வது தெருவில் வசித்து வந்தவர் சேவிகா. 34 வயதாகும் இவர் அண்ணா சாலையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பணியாற்றி வந்தார். ஞாயிற்றுக்கிழமை சேவிகாவிற்கும் பிறந்தநாள் என்பதால் அதனை கொண்டாட வேண்டும் என்று சனிக்கிழமை சேவிகா தனது தோழிகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் தாயை சந்தித்து ஆசி பெற அதிகாலை சேவிகா ராபிடோ பைக் டாக்ஸியை புக் செய்துள்ளார். அவரை சொன்ன நேரத்திற்கு ஓட்டுநர் பிக்கப் செய்துள்ளார். ஆனால் அதுவே சேவிகாவின் இறுதி பயணமாக மாறிவிட்டது. ஓட்டுநரிடம் ஓடிபியை சொல்லி ஹெல்மெட் அணியாமல் சேவிகா பின்பக்கத்தில் அமர்ந்திருந்தார். அதிகாலையில் அண்ணா சாலையில் டிராபிக் இல்லாத காரணத்தினால் ராபிடோ ஓட்டுநர் வேகமாக பைக்கில் சென்றுள்ளார். அண்ணா சாலை காமராஜர் அரங்கம் அருகே வந்தபோது டிப்பர் லாரி மோதி சேவிகாவும் ஓட்டுநரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் தப்பித்த நிலையில் சேவிகா அங்கேயே தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் தனது பிறந்த நாளன்றே துடிதுடித்து உயிரிழந்தார். அதே நேரத்தில் இவர்கள் மீது மோதிய டிப்பர் லாரியோ நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. பைக் டாக்ஸி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே உயிரை பறிகொடுத்த சேவிகாவின் உடற்கூறு ஆய்விற்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை பிணக்கிடங்கில் வைக்கப்பட்டது. அம்மா, ஆசீர்வாதம் வாங்க வரமா என்று கூறிய அந்த அன்பு மகள் அசைவற்று ஆம்புலன்ஸில் கிடத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அவரது தாயும் உறவினர்களும் அழுது புரண்டு கண்ணீர் விட்ட காட்சிகள் காண்போரை நெஞ்சை உலுக்கும் வகையில் அமைந்திருந்தது.
பிறந்த நாளன்று வாழ்த்து பெற சென்ற பெண் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோட்டார் வாகன விதிகளுக்கு புறம்பாக பைக் டாக்ஸி சேவையை அளித்து வரும் கொட்டிவாக்கத்தில் ராபிடோ பைக்கில் சென்ற பெண்ணிடம் ஓட்டுநர் பாலியல் சில்மிஷம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கம் காவிரி நகரை சேர்ந்த பெண் ஒருவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 19ஆம் தேதியன்று பம்மலில் உள்ள தனது சகோதரியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கிருந்து மீண்டும் தனது வீட்டிற்கு செல்வதற்காக ராபிடோ செயலி மூலம் பைக்கை புக் செய்துள்ளார். பைக் டாக்ஸி வந்தவுடன் அங்கிருந்து கொட்டிவாக்கம் நோக்கி பெண்ணின் வீட்டிற்கு ராபிடோ ஓட்டுநர் அழைத்து சென்றார். கொட்டிவாக்கத்தில் அந்த பெண்ணின் வீட்டில் இறக்கிவிட்டுள்ளார். அப்போது அந்த பெண் இந்த பயணத்திற்கான பணத்தை கைப்பையிலிருந்து எடுக்கும் நேரம் அந்த ஓட்டுநர் தனது பேண்ட் ஜிப்பை கழட்டி ஆபாசமாக செய்கை செய்துள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண் கடும் கோபத்திற்கு உடனே புக் ஆகாது அப்படின்றதுனால அதை யோசிச்சு கேன்சல் பண்ணாம அந்த நபருக்கே அந்த ஆப் மூலமா மெசேஜ் பண்றாங்க. மெசேஜை பார்த்ததும் அந்த நபர் ராபிடோல ரிஜிஸ்டர் ஆயிருக்கிற நம்பர்ல என்னால் பேச முடியாது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பரை அனுப்புறான். உடனே இவங்க அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. கால் எடுத்ததும் மேடம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, எப்படியும் உங்கள் லொக்கேஷனுக்கு ரீச் ஆக 20 நிமிஷம் ஆகிடும், ஸோ ப்ளீஸ் கேன்சல் பண்ணிடாதீங்க, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த பையன். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நான் கேன்சல் பண்ண மாட்டேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரிக்வெஸ்ட்டாக கேட்டதுனால இவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 25 நிமிஷமாக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பைக் வருது. அந்த பைக்கோட நம்பரை பார்த்தோம் அப்படின்னா புக் பண்ண ஆப்பில் இருக்கிற பைக் நம்பர் வேறு, வந்த பைக் நம்பர் வேறு. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறாங்க. என்னோட பைக்கை நான் சர்வீஸ் விட்டுருக்கேன், இது என்னோட ஃப்ரெண்டு பைக்கு, ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இது ரேபிடோ டிரைவர் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓடிபியை ஷேர் பண்ணுறாங்க. ஓடிபியை ஷேர் பண்ணதுக்கப்புறம் பைக்கில் ஏறி உட்காந்து அவங்க மூவ் ஆகுறாங்க. பைக்கு போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல, அதாவது அந்த டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6:30 மணி அந்த டைமு. ஸோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது. அந்த இடத்துல அந்த பைக்கை வந்து நிற்குது. அந்த நபர் பைக்கை நிப்பாட்டுறாரு. அப்போவே ஆதிரா வந்து கொஞ்சம் பயந்துடுறாங்க. என்னதான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பைக்கை எடுத்துகிட்டு மூவ் பண்ணிடுறான் அந்த பையன். மூவ் ஆன கொஞ்சம் தூரத்தில் ஒத்த கையை வச்சு பைக்கை ஓட்டுறான் அந்த பையன். ஸோ ஆதிரா என்ன பண்ணுறாங்க, ஒத்த கையை வச்சு பைக் ஓட்டுறானே, இன்னொரு கையில் மொபைல் யூஸ் பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிரைவிங்கில் மொபைல் யூஸ் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த நபர் மொபைல் யூஸ் பண்ணல, ஒரு கையை வச்சு பைக்கை ஓட்டிக்கிட்டே இன்னொரு கையை வச்சு மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆதிராக்கு என்ன பண்ணனே தெரில, கண்ணை மூடிட்டு ரொம்ப பயந்து போய் பைக்கில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோனு ஹேண்ட்பேக்கில் இருக்குது. ஏதாவது மூவ்மெண்ட் கொடுத்தா அவன் ஏதாவது பண்ணிவிடுவானோ அப்படின்றதுனால அந்த டைமில் யோசிக்க முடியாது இல்லையா, ரொம்ப பயந்து கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. லொக்கேஷன் வருது. லொக்கேஷனில் இறங்கி வீடு பக்கத்தில், அதாவது வீட்டுக்கு ஒரு 200 மீட்டர் முன்னாடியே இறங்கிடுறாங்க. இறங்கி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த பையன், அந்த டிரைவர் பையன் என்ன கேட்குறான் அப்படின்னா, மேடம் சம்டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு ஆதிரா சொல்கிறாங்க, நான் எதுக்கு கால் பண்ணணும், நீ ரைடுக்கு வந்த நான் பே பண்ணிட்டேன், நீ கிளம்பிடு, நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கான். சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வரும் நிலையில் வாடகை ஆட்டோ, காரில் செல்லும்போது நேரம் அதிகமாகும் என்பதாலும் பணம் அதிகம் செலவாகும் என்பதாலும் பலரும் இன்று பைக் டாக்ஸி எனப்படும் வாடகை பைக்கை பயன்படுத்தி வருகின்றனர். சென்னையில் இதுபோன்ற வாகனங்கள் ஓட்ட காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் பைக் டாக்ஸிகள் பெருமளவில் இயங்கி வருகின்றன. இந்த பைக் டாக்ஸிகளை பெரும்பாலும் பகுதி நேரமாக பைக் வைத்துள்ள ஆண்கள் ஓட்டி வரும் நிலையில் அதில் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் பயணித்து வருகிறார்கள். அப்படி பயணித்த ஒரு கல்லூரி மாணவியிடம் பைக் ஓட்டுநர் அத்துமீறி சிறை சென்றுள்ளார். அடிக்கடி பிரேக் போட்டு பின்னால் அமர்ந்திருந்த மாணவியிடம் அத்துமீறிய இளைஞர் சிக்கியதன் பின்னணி என்ன? சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் ஒருவர் கல்லூரியில் படித்து வருகிறார். ராயப்பேட்டையில் உள்ள சகோதரரை பார்க்க செல்வதற்காக ஆன்லைன் செயலி மூலம் நேற்று பைக் டாக்ஸியை புக் செய்திருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்துள்ளார். அது குறித்து அந்த பெண் கேட்டபோது சென்னை சாலைகள் மோசமாக உள்ளதாகவும் தன்னை கட்டிப்பிடித்துக் கொள்ளுமாறும் இளம் பெண்ணிடம் கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் பைக்கில் இருந்தவாறே தனது சகோதரருக்கு வாட்ஸ்ஆப்பில் தகவல் அனுப்பியுள்ளார்.
மேலும் தன்னிடம் ஓட்டுநர் அத்துமீறுவதை அவருக்கு தெரியாமல் வீடியோவும் எடுத்தார். ராயப்பேட்டை வந்தவுடன் தான் இறங்க வேண்டிய இடம் இதுதான் என கூறி இளம்பெண் இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கியுள்ளார். அப்போது அந்த ஓட்டுநர் இளம்பெண்ணை கட்டி அணைக்க முயற்சி செய்தார். இது தொடர்பாக தனது சகோதரருக்கு இளம்பெண் செல்போனில் தகவல் தெரிவித்தார். இளம்பெண்ணின் சகோதரர் சம்பவம் இடத்துக்கு விரைந்து சென்று இருசக்கர வாகன ஓட்டுநரான மதுராந்தகத்தைச் சேர்ந்த 24 வயது ரமேஷை பிடித்து ராயப்பேட்டை போலீசில் ஒப்படைத்துள்ளார். போலீசார் கைது செய்து நடத்திய விசாரணையில் முகப்பேரில் தங்கி பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வருவதாகவும் பகுதி நேரமாக பைக் டாக்ஸி ஓட்டி வருவதாகவும் கூறியுள்ளார். மாணவியிடம் அத்துமீறியது தவறுதான் என கூறி காவல் நிலையத்தில் பைக் டாக்ஸி பயன்பாடு என்பது வரன்முறைப்படுத்தப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது எதனால் எழுந்திருக்கிறது என்றால், நேற்றைக்கு சென்னையில் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார் பைக் டாக்ஸியில் பயணிக்கும் போது. பைக் டாக்ஸி பயன்பாடு என்பது சென்னை, தமிழ்நாடு உள்ளிட்ட, அதாவது மதுரை, கோவை போன்ற பெருநகரங்களில் பயன்பாட்டில் இருக்கிறது. மொத்தம் 1.5 லட்சம் பேர் இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்களாக பணியாற்றுகின்றனர். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை வரன்முறைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்பது எழுந்திருக்கிறது. முக்கியமாக ஒரு வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனத்தினுடைய அந்த மஞ்சள் எண் பலகை என்பது இருக்க வேண்டும். அதற்கான ஃபிட்னஸ் சர்டிபிகேட் என்பது ஓராண்டிற்கு ஒரு முறை வாங்கப்பட வேண்டும். அந்த ஓட்டுநர்களுக்கு சீருடை இருக்க வேண்டும். அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் தான் என்பதற்கான பேட்ச் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அதனை உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இது சார்ந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த ஒப்புதலுக்காக தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. அது வரும் பட்சத்தில் இது பலனளிக்கக்கூடியதாக மாறலாம். இவையெல்லாம் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.